5th 6th படிக்கிறதுலேருந்து. இது நீங்களே ட்ராப் ஆமாம். எவ்வளோ நேரம் ஒரு 4 to 5 hours ஆச்சு. என்ன என்ன ஐடியாவில் வந்துருக்கீங்க? தளபதிகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பென்சில் ஆர்ட் ஃபுல்லாக 4 to 5 hours ஆச்சு. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி. ஆமாம். நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆர்ட் ட்ராப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஆக்சுவலாக இந்த கையில் பண்ணக்குள்ள அது எல்லாருக்கும் பழகிருக்கும். நான் திடீர்னு இதில் மாறினதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் கஷ்டம் படிக்கிறதுலாம் ஒரு எந்த கையால் பண்ணுவீங்க? இந்த லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. பட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் நான் பெரிய ஃபேன், எங்கள் அண்ணனுடைய பெரிய ஃபேன். நெக்ஸ்ட்டு போன வருஷம் அவர் கொடுக்கும்போது எனக்குலாம் இது கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன். அப்போ நானே இந்த இடத்துல நிற்கிறேன், என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் மம்மிலாம் செம்ம ஃபேன் அண்ணனுக்கு. எங்கே பார்த்தாலும் அண்ணா ஃபோட்டோ தான். ஆனால் இப்போ என்னால் அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் இவங்க வந்து இந்த இடத்துல கூட்டு வந்து முடிஞ்சிருக்கு. எங்கள் மம்மி பேசுவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு நினச்சி பார்க்கல. நான் அப்போதுலேருந்தே விஜய் சார் ஃபேன் தான். எனக்கு எப்படி சொல்கிறது, பீரோ ஃபுல்லாகவே நான் அவர் ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். ஆனால் எனக்குலாம் இதுமாதிரி கிடைக்கும், என் பொண்ணால் இப்படி கிடைக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஏதாவது பேச விரும்புறீங்க? நான் லாஸ்ட் டைம் வந்தவங்க நிறைய பேசினாங்க பேரண்ட்ஸ். பேசாமல் நம்மளை சொல்ல முடியாது, இது பண்ண முடியாது. எங்களுக்கு பேச நிறைய ஆசை இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டோம், நேரில் பார்க்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும். அப்போ பேச கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப ஃபேன் சொல்கிறீங்க, அப்படியே அன்பு ஃபுல்லாக அப்படி நிறைஞ்சுதான். அப்படியே ஒரு மாதிரி வார்த்தை இது ஆகுதுல, அது மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. இது நுழைஞ்ச உடனே எப்போ வருவாருன்ற எல்லாருமே கலர் ட்ரெஸ்ல வந்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மாக வந்திருக்கீங்க. தனிப்பட்ட காரணம் ஏதாவது இருக்கா? இதானே சார் எங்களோட ஐடென்டிட்டி. அது ஸ்கூல்லலாம் நல்லா விஷ் பண்ணாங்களே. ஆப்வியஸாக சார் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சாரை பார்த்துட்டு ஹாப்பியாக திரும்பி வா அப்படின்னு சொன்னாங்க சார். ஷேர் பண்ண போகிறீங்களா சார்கிட்ட இல்லை சார், தேங்க்ஸ் தான் ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அப்ரோச் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சார் வந்து எப்போவுமே கல்விக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா சார் இஸ் அ குட் லீடர். ஸோ அந்த விஷயத்தை சார்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எஸ் சார், அதுதான் சார் பிடிச்சிருந்தது. எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறது தான் பிடிச்சிருந்துச்சு. இங்கே எஜுகேஷன் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். அப்படிலாம் சொல்லலை சார். இப்போ எந்த ஒரு நல்லா காமனாக சொன்னேன், எந்த ஒரு லீடராக இருந்தாலும் எஜுகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நல்ல லீடராக இருக்க முடியும். எஸ் சார். சேம் ஆன்சர் தான் சார். எஜுகேஷனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சார் எங்களோட ஓட்.